ரசம் செய்கிறதுக்கு ஒரு குண்டால ஒரு 2 தக்காளி முழுங்குற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துக்கங்க. அது கூட வந்து கொஞ்சமாக துவரப்பருப்பு ஆட் பண்ணிங்க. அப்போ தான் ரசம் வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சியோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் பாயில் பண்ணிக்கிட்டே இருங்க. அது கூட வந்து நீங்கள் ஒரு 4 பச்சை மிளகா போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து அது கூட வந்து நீங்கள் சீரகம் மற்றும் மிளகு வந்து சேர்த்து அரைச்சிக்கங்க. மிக்சர் இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சரில் போட்டு அரைச்சிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஒல்லு இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ஒல்லில் போட்டு நீங்கள் இடித்து எடுத்துக்கலாம். நல்லா ஒரு மாதிரி துதியாக இருந்தால் போதும். ரொம்ப நீங்கள் ஃபைனாக அரைக்கணும் அப்படிங்கிற தேவையில்லை. அது கூடவே ஒரு 4 பல் பூண்டையும் நீங்கள் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம கடைசியில் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் பெருங்காயம் பொடியும் ஆட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை வந்து நீங்கள் கொதிக்க வச்சுருப்பீங்க. அந்த கொதிக்க வச்சதை எடுத்து கரைச்சிக்கங்க. நல்லா கையில் கரைச்சி விட்டுருங்க. அந்த கரைச்சி விட்டதுக்கப்புறம் அதை உரமாக வச்சுட்டு ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட சீரகம் மற்றும் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை எடுத்து அதில் ஊற்றணும். ஸோ கரைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கையிலேயே கரைச்சிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா மிளகாயெல்லாம் நல்லா மெல்லிசாக கரைகிற மாதிரி அந்த துதி எடுத்துருங்க. தக்காளியோட தோலை வந்து நீங்கள் எடுத்துடலாம். அந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு அதில் ஊற்றி நீங்கள் ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷம் தேவையில்லை, ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா மேலே நுர வரும். ஸோ அந்த நுர வர்ற கன்சிஸ்டன்சி வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சூடு பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணையில் உங்களுக்கு ரசம் வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சியாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நமக்கு ஒரு அந்த பருப்போட கலந்து வர்றங்காட்டி ஒரு டேஸ்ட்டும் இருக்கும். அந்த புளிப்பு டேஸ்ட்டும் இருக்கும். மற்றபடி காரத்துக்காக நம்ம மிளகும் ஆட் பண்ணியிருக்கனால அந்த கார டேஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கரைச்சி அதில் ஊற்றிடலாம். ஸோ கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இது கூடவே நீங்கள் கொஞ்சம் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். ரசம் அப்போ தான் வந்து கொஞ்சம் கலர் இருக்கும். அது போக உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸும் கூட. அது கூட கொஞ்சம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த துதியை எடுத்து பெருங்காயப்பொடி, மிளகு மற்றும் பூண்டு இதை போட்டு அரைச்சிருக்கோம்ல அந்த துதியை எடுத்து நீங்கள் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஈஸியான ரசம் உங்களுக்கு ரெடி. இதில் வந்து நிறைய சத்து இருக்குது. மிளகு, மஞ்சத்தூள், தக்காளி, புளி இதை வந்து ஜீரணத்துக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எதுவும் உங்களுக்கு